Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 2 Polynomials இதில் Exercise 2.2ல ஃபஸ்ட்டு செம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 6 sums இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் x² - 2x - 8. இதில் வந்து நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ப்ராடக்ட் சம் மெத்தட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது -b + r - b² - 4ac/2a. அந்த ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஆஃப் பவர் 2. ஓகேவா, அதை லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைன் கன்வர்ஷன் முடிச்சிடலாம். சைன் கன்வர்ஷன்னா ஃபஸ்ட்டு ஆட் ஆர் சப்ராக்ட் அப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் ஆர் சப்ராக்டான்றது அங்கே இருக்க சைனை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ரெண்டும் சேம் சைன் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் கிரேட்டர் வேல்யூ சைன் போடணும். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் அப்படி கிடையாது, சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸா மைனஸா இதே ப்ராசஸ் தான். ரெண்டும் சேம் சைன்னா ஆட் சிம்பிள் போடணும், ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்னால் மைனஸ் சைன் போடணும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ற ப்ராசஸ் சேம் தான், பட் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரையில் அந்த ஆடாக பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமான்றதே இந்த சைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ். இன்னொரு அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸ் வேல்யூஸ் வந்து கிடைக்கும்ல, குவாட்ரட்டிக்னா 2 எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அதில் ஒன்று வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும், ஒன்று வந்து பீட்டான்னு எடுத்துக்கணும், எப்படினாலும் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = c/a. ABC வந்து அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம்க்கு போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், x² - 2x - 8. இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஆஃப் பவர் 2ன்ற இந்த ஃபார்மேஷன்ஸில் இருக்குது. இதை வந்து 1x² எடுத்துக்கலாம், x² 1x² எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து a × c வேல்யூ, வேல்யூ எடுத்துக்கலாம். -8 வருது. அதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. ப்ராடக்ட் சம் மெத்தடுக்கு இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிட்டு எப்போ வந்து பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். -2 வரணும் சம் பண்ணால். அப்போது சம்னானது ஆடாக சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 9 வருது. 1 and 8 வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கணும், 9 வருது. மைனஸ் பண்ணி பார்த்தா 7 கிடைக்கும். ஸோ 2 and 4 வந்து பாருங்கள், ஆட் பண்ணால் 6 வருது, சப்ராக்ட் பண்ணால் 2 வருது. ஓகே, நமக்கு தேவையான 2 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் சம் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கு தான் இவ்வளோ இண்டிகேஷன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், -8 வரணும். 2 × 4 பண்ணால் உங்களுக்கு வந்து +8 தான் வரும், ஏன்னா சேம் சைன். 2 × -4 + 4ன்றது சம்மை வச்சு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா -2 வருது. அப்போ கிரேட்டர் வேல்யூவில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்கணும். ஸோ -4 + 2 பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே -4 × 2 தான் கிடைக்கும். அதனால் இப்போ வந்து ப்ராடக்ட்டில் -4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிச்சு. இப்போது இந்த 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். x - 4 x + 2 அதை அப்படியே எழுதிக்கோங்க. x - 4 x + 2 = 0 போட்டுட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இங்கே -4 இருக்குது, ஆப்போசிட் சைட் வரும்போது சைன் சேஞ்ச் ஆகி +4 வரும். இங்கே வந்து அதே மாதிரி தான் +2 ஆப்போசிட் சைட் போகும்போது 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது +2 வந்து -2 ஆகும். ஸோ அதாவது ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் முக்கியமான பாயிண்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். இதை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறோம்? ஒன்று வந்து சம் மெத்தட், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ 2 வேல்யூஸ் 2 ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம். இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸில் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எப்படி வந்து சம்ம ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ வந்து ப்ராடக்ட் சம் மெத்தட்லேருந்து கண்டுபிடிக்கிற 2 எக்ஸ் வேல்யூஸ் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அந்த ஏபிசின்ற வேல்யூ வந்து நம்ம கொஸ்டின்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டிரைவ் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். A = 1, B இருக்கிறதுல -2 இருக்குது, C இருக்கிறதுல -8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தட் பண்ணிடலாம். சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ப்ராடக்ட்னா இது மல்டிப்ளிகேஷன், இன்ட்டு பீட்டானா c/a. நெக்ஸ்ட் இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 4 ப்ளஸ் இங்கே இருக்குது -2 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். டிஃப்ரெண்ட் சைனா மைனஸு, சேம் சைனா ஆட் சிம்பிள் போடணும். ஓகேவா, ஸோ 4 - 2 2. இங்கே 2/1 வந்து 2 தான் வரும், ஏன்னா இங்கே -2 வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பாருங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் சேம் தான். 4 × 2 8 மைனஸ் சைன் போடணும். இங்கே -8/1 வந்து என்னது? -8 தான். ஸோ -8 - 8 2 பக்கம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 4s² மைனஸ் 4s + 1 வேரியபிள்ஸ் வந்து இங்கே வந்து எஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஏபிசியோட வேல்யூ எழுதிக்கோங்க. a × c வேல்யூ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 கிடைக்குது. அதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் வந்து என்னென்ன பாசிபிள் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. 4 1s are 4, 2 2s are 4 வரும். அதில் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பி வேல்யூ கரெக்டாக வரணும். ஸோ பி வேல்யூ வந்து -4. 2 × 2 பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 4 அந்த ஃபேக்டர் கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். +4 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் +4 வரணும். இந்த சி அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த +4 வரணும். சம் பண்ணிங்கன்னா -4 வரணும் அந்த பி வேல்யூ. அப்போ தான் நீங்கள் பண்ணது கரெக்டு. அதுக்கு அதை ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக பண்ணும். அப்போது நீங்கள் +4 வரதுக்கு -2 × -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு +4 கிடச்சிச்சு. +2 × +2 பண்ணாலும் 4 தான். பட் சம் வந்து -4 இருக்கிறனால கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். இப்போது ஏன்ற இடத்துல வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். 4s² -2s + 1 அந்த வேல்யூஸை கரைச்சிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் அதை எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 4s² இங்கே வந்து 2s இருக்குது. ஸோ ஒரு எஸ்ஸை காமனாக எடுத்துடணும் வெளியே. அதே மாதிரி 2 டேபிள்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 காமனாக எடுத்துங்க. 2s × 2s - 1 ஏன்னா 2s நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்ல. ஸோ அங்கே 1 போட்டுருங்க. பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் செகண்ட் 2 டேர்ம் பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டேர்ம்லேயும் பண்ணும்போது பட் உள்ளே இருக்க அந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட் இருக்க வேல்யூ தான் இங்கேயும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 2s - 1 இருக்குன்னா அங்கேயும் 2s - 1 போட்டுக்கோங்க. அப்போ பிரிக்கும் போது -1 தான் காமனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி 2s - 1 காமனாக தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. 2s - 1 உள்ள 2 இது இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 டைமாக எழுதிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிச்சு. 2s - 1 2s - 1 ரெண்டுத்துக்கும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி பண்ணாலே போதும். ஏன்னா இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் சேம் மாதிரி தான் வரும் ஆல்ஃபா பீட்டா. அப்புறம் 2s - 1 = 0, 2s = 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா s = 1/2 ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஆப்போசிட் சைட் போகும்போது டிவிஷனில் இருக்கும். ஸோ s = 1/2 ஆல்ஃபா பீட்டா ரெண்டு சேமாக தான் வருது. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ABCயோட அந்த கொஸ்டினில் இருக்க அந்த வேல்யூவில் எடுத்து கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதிருங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். வெரிஃபைங் த ரிலேஷன்ஷிப். அதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தெரியும், ½ பீட்டா b - a b - a மைனஸில் ஒரு ஆல்ரெடி கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. இப்போ பியோட வேல்யூ வந்து -4, ஏவோட வேல்யூ -4. -2 ப்ளஸ் ஆயிரும். 4 4 கேன்சல் ஆயிரும். 1 வரும். இங்கே வந்துட்டு 2/2 1 வரும். ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் அதே மாதிரி தான். 1/2 × 1/2 இங்கே வந்து 1/4 இருக்குது. ஸோ 1/4 1/4 ஈக்குவல் ஆயிடுச்சு. ரூட்ஸ்னா சம் ஆஃப் ஜீரோஸ்னு அர்த்தம். இந்த பக்கம் கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணிடணும். ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ப்ளே ஸ்பீடு கம்மி பண்ணி வச்சு கூட நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6x² - 3 - 7x இது வந்து நம்ம ax² + bx + c அந்த ஃபார்மேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 6x² - 7x - 3 அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் வந்துட்டு 6 3s are 18 கிடைக்கும். உங்களுக்கு வந்து சம் வந்து 7 வரணும். பாருங்கள் சைடில் சால்வ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன். 6x² - 3 - 7x அந்த கொஸ்டினை கொடுத்துக்காம அப்படியே ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா a × c வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு லாஸ்ட் சொல்லி மல்டிபிள் பண்ணால் 42 வருது. அதை சம் பண்ணால் உங்களுக்கு வந்து சம்னா ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம் வேல்யூ வந்து 3 வரணும். அப்படி வரவே வராது. ஏன்னா வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ராங்காக வரும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? 6x² - 7x - 3 அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ப்ராடக்ட் சம் மெத்தட் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இந்த ஃபார்முலா மெத்தட்லேயே நான் ஒரு சம்க்கு ஃபார்முலா மெத்தடில் போட்டிருக்கேன். -b + r - b² - 4ac/2aக்கு ஃபார்முலா மெத்தட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். லாஸ்ட்டு சம்க்கு நினைக்கிறேன், செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் 6 3s are 18 -18 வருது. ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். சரி என்னென்ன பாசிபிலிட்டிஸாக இருக்குது? 18 என்னென்ன டேபிள்ஸ்லாம் போகும்? 6 3s are 18, 9 2s are 18, then 18 1s are 18. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் சம் செக் பண்ணி பார்க்கலாம். எப்போ வந்து உங்களுக்கு வந்து 7 வருது? 6 + 3 வந்து 9 வருது. 6 - 3 வந்து 3 வருது. ஓகேவா? 6 அப்போ 9 2s are 18 இருக்கா? அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 9 2 ஆட் பண்ணால் 11 வருது. 9 2 மைனஸ் பண்ணால் 7 வருது. ஓகே, நமக்கு தேவையான 7 கிடச்சிருச்சு. அப்போ 9 2 தான் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சம் பண்ணி பார்க்கணும். எப்போது நமக்கு வந்து -7 வரணும். சம் பண்ணால் -7 வரணும். ஓகேவா? சம் அதாவது -7 இருக்குல்ல, அப்போ எப்போ -7 வரும்? பெரிய நம்பர் கிரேட்டர் வேல்யூவுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் சைன் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நான் -9 + 2 பண்ணால் உங்களுக்கு வந்து -7 கிடைக்குது. ப்ராடக்ட் வந்து பாருங்கள் -9 × 2 -18 ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9 2s are 18. இந்த கொஸ்டின்ஸில் கரெக்டாக எடுத்து எழுதணும். 6x² - 9x + 2x - 3
அது வந்து ப்ளஸ் 2x இதே வச்சும் சால்வ் பண்ணலாம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே டேபிள்ஸில் போகிற மாதிரி வச்சு சால்வ் பண்ணினா இன்னும் ஈஸியாக இருக்கும், பெட்டராக பண்ணிடலாம். ஸோ 6x² + 2x - 9x - 3 ஏன்னா நமக்கு வந்து சம்மன் ப்ராடக்ட் வந்து -9 + 2 கிடச்சிருக்கு. அதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா வந்து சால்வ் பண்ணினா பாருங்களேன் அது -7x வரும். -9 + 2 பண்ணிங்கன்னா அது -7, அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 6x² + 2x வந்துட்டு 2 டேபிள்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ 2x காமனாக எடுத்திருக்கோம். ஏன்னா 2x இருக்குது, ஒரு x காமனாக எடுத்திருக்கோம். ஸோ 3x + 1 வருதா, ஏன்னா 2 3s 6. இது வந்து உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்களேன், 2x கரெக்டாக வரணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே -3 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3x + 1 வரும். உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள், -3 × +3x -9x. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் -3 × +1 -3. ஸோ கீழே இருக்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் இருக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேலே இருக்க அந்த டேர்ம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படின்னா தான் நீங்கள் பண்ணது கரெக்டு. ஓகேவா? ஸோ 2x - 3 3x + 1. ஸோ 2xும் அந்த -3யும் ஒரு ஃபேக்டராக ஒரு இதுவாக எடுத்துருக்காங்க. ஒரு நெக்ஸ்ட்டு 3x + 1 ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பேரன்சிஸ்குள்ளே இருக்கிறத 2 வாட்டி இருக்கிறத ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் இப்போ வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். 2x - 3 = 0, 2x = +3. ஏன்னா -3 ஆப்போசிட் சைட் போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் x = 3/2. நெக்ஸ்ட்டு 3x + 1 = 0. அது அந்த பக்கம் போகும்போது 3x - 1 ஆயிடுச்சா. ஸோ x = -1/3. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் வரும்போது டிவிஷன் ஆகணும்ல. ஸோ x = -1/3. இப்போ உங்களுக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. அதை தான் எய்தர் ஆல்ஃபா பீட்டா நம்ம எப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் எடுத்திருக்கோம். ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா சம் = ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ப்ராடக்ட் = ஆல்ஃபா × பீட்டா = c/a. ஆல்ஃபா பீட்டா தெரியும் வேல்யூ. இப்போ ஏபிசியோட வேல்யூவும் வந்துட்டு கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா 6x² - 7x - 3 இருக்க அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். இது வந்து எனது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து எழுதின வேல்யூஸ். ஸோ இப்போ சம் பண்ணலாமா. ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -b/aனா b வேல்யூ வந்து பாருங்கள் -7 இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. -2 +7/6. அதுக்கப்புறம் இந்த பக்கம் LHS பாருங்கள், எல்சிஎம் எடுக்கணும். 2 3 2 டிஃப்ரெண்ட் இருக்கனால அந்த வேல்யூ அப்படியே உல்ட்டாவாக போட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 கூட எத்தனை டைம்ஸ் போட்டால் 6 கிடைக்கும்? 3. அப்படின்னா மேனுவல் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி 3 டேபிள்ஸில் 2 டைம்ஸில் உங்களுக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ அதே வேல்யூவால் மேலே மல்டிபிள் பண்ணிக்கணும். 9 - 2 கிடைக்குது. ஏன்னா 3 3s are 9, 2 வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணுங்கள். 7/6 கிடைக்குது. இங்கே RHS 7/6 இருக்குது, கரெக்டு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் சைட் பாருங்கள், ஆல்ஃபா × பீட்டா = c/a. இது வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் பண்ண அவசியம் கிடையாது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது. ஸோ 3 1s are 3, மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. தென் 2 3s are 6 இருக்குது. அப்படி இல்லை இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால 3 3 கேன்சல் ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 3 இருக்கனால அதை கேன்சல் பண்ணிட்டு -1/2 டேரெக்டாகவும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் -3/6 சால்வ் பண்ணி -1/2 போட்டுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கேன்சலேஷன் தெரியலனா -3/6 -3/6 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபைனலி ஹென்ஸ் வெரிஃபைட். ஏன்னா LHS RHS ப்ரூவ் ஆகிடுச்சு, சம் அண்ட் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக வந்துருச்சு எல்லாமே. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் போட்டு ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். Hence verify the relationship between zeros and coefficients. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பாருங்கள் ax² + bx + c இல்லை. ஓகேவா? இது நம்ம வந்து காமனாக எடுத்து காமன் டேர்ம் மட்டும் எடுத்து அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். நம்ம பெருசாக ப்ராடக்ட் சம் மெத்தடும் பண்ண தேவையில்லை, -b + a - b² - 4ac பண்ண தேவையில்லை. ஸோ இதை பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டும் ஒரே டேபிள்ஸ்லேயே போகும். 4u² + 8u = 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டீங்களா? கொஸ்டினை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. 4 and 8 வந்து ஒரே டேபிள்ஸில் போகும். 4 டேபிள்ஸில் 8 போகும். அதனால் வந்துட்டு காமனாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4யும் ஒரு யூவையும் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி ரிமைனிங் வந்து ஒரு யூ மட்டும் உள்ள பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு என்னது 2 மட்டும் இருக்கும். ஏன்னா 4 டேபிள்ஸில் வந்துட்டு 8 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸில் போகும். ஓகேவா? அதனால் u + 2 எழுதிக்குவாங்க. ரெண்டும் செப்பரேட் ஃபேக்டர்ஸாக எழுதிக்குவாங்க. கூட பண்ணிக்கலாம். 4uவை u + 2ஓட மல்டிபிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கொஸ்டின் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4uக்கு 0வை ஈக்குவேட் பண்ணி பாருங்கள், u = 0/4. ஸோ 0/anything வந்து 0 தான். ஸோ ஒரு ஃபேக்டர் கிடச்சிச்சு. தென் u + 2 = 0, u = -2. ஏன்னா +2 அந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்.
ஓகேவா? ஏன்னா +2 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னது சைன் சேஞ்ச் ஆகி நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கிது. ஸோ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து u ஸ்கொயர் இருக்கனால 2 வேல்யூ கிடைக்கும். 2 ஃபேக்டர் கிடச்சிச்சா, u வேல்யூ 0 அண்ட் -2 கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கிடச்சாச்சு. நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸும் தெரியும். a வந்து 4, b வந்து 8, c வந்து 0. ஸோ அதை நம்ம வேல்யூவில் அப்படியே போட்டு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நம்மள ஆல்ஃபா வந்து 0ன்னு எடுத்துருக்கோம், பீட்டா வந்து -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. அதுக்கப்புறம் வந்துட்டு பி வேல்யூ வந்து 8, ஏ வேல்யூ வந்துட்டு 4. 4 டேபிள்ஸில் சால்வ் பண்ணுறாங்க, -2 வருது, இங்கேயும் -2 வருது. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு -2 இங்கே -2. ஸோ சால்வ் LHS = RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. சம் ஆஃப் ரூட்ஸ் கரெக்டாக வந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 0 × -2 0, தென் c/a 0/4 0 தான். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்ட்டு முடிச்சிடலாம். இல்லைனா வந்துட்டு ஹென்ஸ் வெரிஃபைட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்ட்டும் எழுதலாம். 2 மாதிரி எழுதலாம். எதுவுமே கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். ப்ராடக்ட் ஆஃப் 0, அதாவது 0வோட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி 0 டிவைடட் பை எனிதிங் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். இது வந்து ஃபார்முலா மெத்தடில் தான் பண்ண முடியும். இது வந்து பாருங்கள், t² - 15. ஃபஸ்ட் இந்த ஃபார்மெட்டை எழுதிக்கோங்க, ax² + bx + c. இது வந்துட்டு எக்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் டி போட்டு கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எழுதிச்சுக்கோங்க, at² + bt + c அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து b² - 4ac/2a அந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், கன்வர்ஷன் a² - b² = a + b × a - b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து t² -√15². ஏன் √15 எடுத்திருக்காங்க? √15 × √15 தான் அது சிங்கிள் 15. ஏன்னா இங்கே வந்து இப்போ t² - 15² பண்ணியிருந்தா நம்ம வந்து a + b a - b சொல்லிட்டு 15 போட்டுடலாம். பட் இங்கே வெறும் 15 இருக்குது. அப்போ 15 எப்படி கன்வெர்ட் ஆகணும்னா √15 × √15 தான் ஒரு சிங்கிள் 15ஆக நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போது இதை √15ஆக கன்வெர்ட் பண்ணி மேலே ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாக்கு சூட்டபிளாக இருக்கும். இதுவே இப்போ t² - 15க்கு பதிலாக 25 இருந்துச்சுன்னா 25 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நம்ம 5² எடுத்துக்கலாம், t² - 5². இந்த கொஸ்டினில் t² - 15 தான் இருக்குது. இப்போ பாருங்கள், t² - √15 the whole squareனா t + √15 t - √15. அப்போ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்களேன். இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா t² - 15 உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு 0, t + √15 = 0, t - √15 = 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கிது. அதுதான் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துருக்கோம். ஏன்னா t = +√15 அந்த பக்கம் போச்சுன்னா -√15. இங்கே வந்து பாருங்கள், t - √15 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? +√15 ஆகும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா + பீட்டா = -b/a. அது வந்துட்டு சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = c/a. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதிருங்க. a மேலே எழுதியிருக்க பாருங்கள், a = 1, b = 0. ஏன்னா பியில் எதுவுமே கிடையாது. c வந்து -15. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ எழுதி +√15 -√15 இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிரும். இந்த பக்கம் -0/1, ஏன்னா b இருக்கிறது எதுவும் இல்லை, 0/1 0. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் போட்டாலும் கரெக்ட் தான். ஆல்ஃபா பீட்டா = c/a. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இப்போ மல்டிப்ளிகேஷன்லெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், √15 × √15 என்னது ஒரு சிங்கிள் 15 கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15 கிடச்சிருச்சா? இந்த பக்கம் -15/1, ஏன்னா சியோட வேல்யூ -15 -15/1 இருக்குது. அதை 15 -15 எடுத்துக்கலாம். ஸோ -15 = -15. LHS RHS ஈக்குவல் ஆச்சா? ஹென்ஸ் வெரிஃபைடு. இல்லைனா ஹென்ஸ் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் இருந்தாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சம் 3x² - x - 4. சிக்ஸ்த்து சம்மில் இதை லாஸ்ட்டு சம் இந்த செக்ஷன்ஸில் இது வந்து 2 மெத்தடாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு -b + b² - 4ac/2a போட்டல. இப்போது அந்த மெத்தட்லேயே நான் போட்டு காமிக்கிறேன், ப்ராடக்ட் சம் மெத்தட்லேயும் போட்டு காமிக்கிறேன். ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் சம் மெத்தடில் உங்களுக்கு 4 × 3 நம்ம a வேல்யூவும் c வேல்யூவும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து c யோட வேல்யூ பாருங்கள் -4. ஸோ
3 into minus 4 12 minus 12 ஓகேவா. இப்போ வந்து என்னென்ன மல்டிபிள்ஸ் என்ன டேபிள்ஸ்லாம் போகணும் ஃபஸ்ட்டு எழுதிடணும். 2 into 6 4 into 3 அப்புறம் 12 into 1. இப்போது உங்களுக்கு -1 வரணும் ஆன்சர் ஓகேவா. அந்த எக்ஸ் இருக்கிறதுல 1 இருக்கா சம்மில், அப்போ உங்களுக்கு 1 வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் என்னென்னு எடுத்து எழுதணும். 2 into 6 போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 4 into 3 2 into 6 பண்ணால் வராது. 4 into 3 பண்ணால் தான் 4 into 3 12 4 plus 3 வந்து 7 4 minus 3 வந்து இது 1 வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குது. அப்போ தான் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் அண்ட் சம்மில் போட்டு பார்த்துருக்காங்க. ப்ராடக்ட்டில் பாருங்கள் -12 இருக்குது. ஸோ -12ன்றப்ப -4 into 3 பண்ணாலும் உங்களுக்கு -12 கிடைக்கும். 3 into -4 பண்ணாலும் -3 into 4 பண்ணாலும் உங்களுக்கு 12 கிடச்சிரும் ஓகேவா. பட் சம்மில் உங்களுக்கு வந்து -1 வரணும். -1 வரணும்னா கிரேட்டர் வேல்யூவில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும். அதனால தான் -4 into 3 பண்ணுறாங்க ஓகேவா. அதனால் சம் வந்து -4 + 3 எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இந்த -1 இருக்கிறத தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி +3x -4x எதுக்குன்னா அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம் ஓகே. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு தான் டேர்ம்ஸ் பிரிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3x தனியாக எடுத்துரும் ஓகேவா. 3யும் ஒரு எக்ஸும் தனியாக எடுத்துட்டோம்னா மீதி காமனாக உள்ள என்ன கிடைக்கும், x+1 கிடைக்கிது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -4 காமனாக எடுத்திருக்காங்க. -4 காமனாக எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், x+1 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸில் ரெண்டுமே காமனாக இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள். இப்போ 3x இருக்குன்னா 3x இன்ட்டு அந்த x+1 வந்துட்டு உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி -4ஓட அந்த x+1 இருக்குது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு காமன் வேல்யூ அதோட மல்டிபிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரணும். கரெக்டாக வரணும்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது கரெக்டாக வரணும். 3x² + 3x இருக்குல்ல அது வரணும். மாதிரி தான் -4 காமனாக எடுத்தோன்னா x+1 வந்திருக்கு. அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்டெப் கரெக்டாக வரும். அப்போ தான் நீங்கள் பண்ணது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இப்போ 3xம் அந்த -4ம் தனியாக எடுத்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. நடுவில் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பேரந்தசிஸ்லேயே சேம் வேல்யூ, அதை ஒரு வேல்யூவாக இன்னொரு காமனாக எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் 3x - 4 = 0வா, 3x = +4 x = 4/3. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் 3 இருக்குது. ஸோ 3 கீழே வந்து 3 வந்துடும். டினாமினேட்டரில் 3 வரும். ஏன்னா டிவைட் ஆயிரும். x+1 = 0 x = +1 வந்து அந்த பக்கம் போகும்போது -1 ஆயிடுது. இப்போது இதே ப்ராடக்ட் சம் மெத்தட் வரல ஃபார்முலா மெத்தட். ஏன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தட் வந்து புரியலன்னா ஃபார்முலா மெத்தடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து கொஸ்டினில் இருக்கிறது a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ எடுத்து எழுதிடுங்க. 3x² - 1x -4 இருக்குல்ல, அதில் a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து -1, c வேல்யூ வந்துட்டு -4. அதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b இருக்கிறதுல, c இருக்கிறதுல, a இருக்கிறதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இப்போ பாருங்கள் மைனஸ் இருக்கா, அதனால் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் b² இருக்கிறதுல -1 the whole square -4 into 3 a இருக்கிறதுல 3 இருக்குது, c இருக்கிறதுல -4 இருக்குது, அப்படியே போடுங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு -1 +1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 -1 the whole square வந்து அது 1 தான். ஏன்னா -1 × -1 +1 மைனஸ். அப்புறம் திருப்பி இங்கே -4 இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. -× ப்ளஸ் 4 3 are 12 12 4 are என்னது 48 ஓகேவா. ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 + 48 வந்து என்னது 49 டிவைடட் பை 6. ஏன்னா 2 3 are 6 ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 49 √49 வந்து என்னது 7. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 1 + 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இருக்குல்ல, அது வந்து 1 + 7 1 - 7 சொல்லிட்டு 2 ரூட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 1 + 7/6 1 - 7/6 ஓகேவா. அப்போ 1 + 7/6 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8/6ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 - 7/6 கிடைக்கும், -6/6. ஏன்னா கிரேட்டர் வேல்யூ சைன் வந்து என்னது மைனஸ், அதனால் -6/6 எடுத்துக்கணும். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8/6 வந்து 2 டேபிள்ஸில் சிம்பிளிஃபை பண்ணால் 4/3 கிடைக்குமா. 6/6 வந்து என்னது ஒரே டேபிளில் சேம் டேபிளில் 1 கிடைக்கும். ஸோ -1 கிடைக்குது. 4/3 -1. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு சேமாக இருக்குது 4/3 and -1. இங்கேயும் எக்ஸ் வேல்யூ வந்து 4/3 -1. கரெக்டாக ஆயிடுச்சா. இப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ கிடச்சாச்சு. இந்த 4/3 and -1 தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவா எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். நவ் வெரிஃபைங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்.
இப்போது சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர் சம் ஆஃப் ஜீரோஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா பாருங்கள். சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதான் நம்ம ஃபார்முலா. ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோல ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தடில், அதுதான் நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏபிசி வந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர்ஸ், அதுதான் ஏபிசி. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம கிடச்சிருக்க அந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ஸ். சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு -1, சி ஈக்குவல் டு -4. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு 4/3, பீட்டா வேல்யூ வந்து -1, மைனஸ் பி பை ஏக்கு மைனஸ் இன்ட்டு -1 டிவைடட் பை 3, அதாவது ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 4/3 இருக்குது, இங்கே வந்து 1 மட்டும் தான் இருக்குது, சிங்கிள் ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ வந்து எல்சிஎம் எடுக்கணும். கீழே வந்து காமனாக 3 வரணும். ஓகேவா? அப்போது அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இங்கே வந்து 3 வந்து நமக்கு எல்சிஎம். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். கீழே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கீழே வந்து டினாமினேட்டர் காமனாக இருக்கும். இப்போ வந்து என்னது 4/3 இருக்குது, இங்கே வந்து என்னது 3/3 வரும். ஓகேவா? 4 - 3 வந்து என்னது 1/3, இங்கே வந்து 1/3. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதான் இதோட ஃபார்முலா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 4/3, பீட்டாவோட வேல்யூ -1, சியோட வேல்யூ என்னது -4, ஏவோட வேல்யூ வந்து 3. ஸோ நம்ம -4/3 வந்துருச்சா. இங்கே வந்து பாருங்கள் -1 × 4/3 -4/3. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல். ஸோ ஃபைனலாக வந்து என்ன எழுதணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஹென்ஸ் வெரிஃபைடு, இல்லைனா ஹென்ஸ் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். சம்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்தோன்னே டக்குன்னு புரியாது. ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.